எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணிப்பூரக சக்கராவை பற்றி. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இது மூணும் லோவர் சக்கராஸ்னு பார்த்தோம். லோவர் சக்கராஸ்னு சொன்னாலும் அது வந்து பொசிஷனில், அதாவது நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது அது கீழ் பாகத்தில் இருக்குது. அதனால அதை லோவர் சக்கராஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு மணிப்பூரக சக்கராவை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அதாவது மணிப்பூரக சக்கராவால் உண்டாகிற குணங்கள், அதில் எனர்ஜி ஜாஸ்தியான எப்படியெல்லாம் குணங்கள் வெளிப்படும், எனர்ஜி சக்தி குறைஞ்சால் எப்படி வெளிப்படும், பேலன்ஸ்டாக இருக்க ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ மணிப்பூரக சக்கராங்கிறது எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் எப்படின்னா நம்ம இந்த தொப்புள் பகுதியில் இருக்குது. தொப்புள் பகுதினா தொப்புளுக்குள்ள இல்லைன்னா தொப்புளை சுற்றி இருக்கிறது தான் மணிப்பூரக சக்கரான்னு நினைக்கக்கூடாது. அதாவது தொப்புள் பகுதிக்கு அதே இதில் பேக் சைடு நம்ம முதுகெலும்பில் அந்த தண்டு வடத்தில் முன்னாடி நம்ம உடம்புல முன்னாடி இருக்கிறது தான் தொப்புள். அதே லெவலில் பின்னாடி முதுகெலும்புல அந்த ரீஜனில் எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அது சக்கரா மாதிரி ஆக்ட் பண்ணுது. அந்த சக்கராவுக்கு பேர் தான் மணிப்பூரக சக்கரா. ஓகே, இந்த சக்கராவையும் ஒரு தாமரை பூவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தாமரைக்கு 10 இதழ்கள் உண்டு. அதாவது மணிப்பூரக சக்கராவுக்கு 10 இதழ்கள் உள்ள மாதிரி உருவகப்படுத்தியிருக்காங்க. இதோட கலர் மஞ்சள். இதுக்கு உண்டான தெய்வங்கள் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. இது நெருப்பு பூதத்தால இணைக்கப்பட்டிருக்குன்னா இது ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு ஐம்பூதங்கள்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சக்கரா. அப்படி பார்க்கும்போது மூலாதாரத்துக்கு பூமி, சுவாதிஷ்டானத்துக்கு தண்ணி, மணிப்பூரகத்துக்கு நெருப்பு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட மந்திரம் ரம், ஆர்ஏஎம், ரம், ஆர்யூஎம் கிடையாது, ஆர்ஏஎம், அதுதான் இதோட மந்திரம். ஓகே, இப்போ இந்த சக்கரம் நார்மலா இயங்கும் போது ஒரு மனுஷன் எப்படி இருக்கான், அதுக்குண்டான குணங்கள் என்ன, அது எனர்ஜி ஜாஸ்தி ஆனாலும் குறைஞ்சாலும் எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சக்கராவுக்கு இங்கிலீஷில் சோலார் பிளெக்ஸஸ்னு பேர். நான் எதுக்கு இங்கிலீஷ் பேரையும் சொல்கிறேன்னா, சில சமயம் நீங்கள் வேறு ஏதாவது புக்கு படிக்கும்போது சோலார் பிளெக்ஸஸ்னே சொல்லிட்டு வருவாங்க. அது என்னது, வல்சமா எதுவுமே அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சோலார் பிளெக்ஸஸ்ங்கிறது மணிப்பூரக சக்கரா. ஓகே, அப்போது இதில் என்னென்ன குணங்கள் இருக்குன்னா, ஈகோனா அகங்காரம், பவர், மணி, கண்ட்ரோல், மற்றவங்களெல்லாம் அடக்கி ஆளணுங்கிற நினைப்பு, நான் தான் லீடருங்கிற நினைப்பு, அதுதான் அகங்காரம். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது வேற, மற்றவங்களெல்லாம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறது வேற. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எல்லாத்துக்கும் கிளியராக அதோட கிளாரிட்டி வேணும். கிளியராக ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். ஓகே, இதில் இந்த லோவர் சக்ராஸும் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. லோவர் சக்ராஸும் இம்பார்ட்டன்ட் தான். எல்லா சக்ராஸும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் ஒரு மனுஷனாக இருக்க முடியும். அதாவது நல்ல உயர்ந்த நிலையில் ஒரு மகான ஆக முடியும். அப்போது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம எல்லா சக்ராஸையும் நல்லதாக்கிட்டே வரோம். அதான் பாடங்கள் படிக்கிறோங்கிறோம். பல பாடங்கள் படிக்கும்போது அந்த சக்ராஸில் இருக்க அழுக்கெல்லாம் மாறுது. மனசில் இருக்க அழுக்கு மாறும்போது சக்ராஸில் இருக்க அழுக்கும் மாறுது. அவ்வளோதான். அப்போ மனுஷங்கிற உயர்ந்த நிலையிலிருந்து மகான்கிற ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்.
ஸோ நம்ம ஒவ்வொரு மனுஷனும் எந்த ஒரு ஜென்மத்திலேயாவது முக்தி கிடைச்சே தீரும். அதாவது இந்த பூமியில மனுஷனா பிறந்த எல்லாருமே முக்தி அடையத்தான் போறாங்க. ஆனா அது எத்தனை ஆயுசுக்கு அப்புறம், அதாவது எத்தனை ஜென்மங்களுக்கு அப்புறங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகே. அப்போ இந்த கடைசி, அதாவது என்லைட்டன்மெண்ட், அதாவது முக்தி கிடைக்கிற அந்த பிறவிக்கு முந்தின பிறவி வரைக்கும் நம்ம இந்த சக்ராஸை சரி பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா சக்ராஸும் பர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு முக்தி கிடைக்கும். ஓகே. அப்போ நம்ம எதுக்காக இந்த சக்ராஸை எல்லாம் படிக்கிறோம்? நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்மளோட லெவல் எங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு கெட்ட குணங்கள் இருந்தா மாத்துறதுக்கும், நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறதுக்கும் நமக்கு துணை செய்யும். ஓகே. அதுக்காக தான் இந்த சக்ராஸை எல்லாம் பத்தி படிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த இதுல எதுக்கு நான் கம்பேரிசன் கொடுக்குறேன், எதுக்கு ஒன்னோட ஒன்று திருப்பி அதை பற்றியே பேசுகிறேன்னா, உங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். மூலாதார சக்கராங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த், சர்வைவல்காக உண்டானது. அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகளுக்காக உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த மூலாதார சக்கரால அடங்கி இருக்கு. அப்போ மூலாதார சக்கரா பேலன்ஸ்டா இருந்தா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள் எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். சுவாதிஷ்டான சக்கரால எப்படி? அதுக்கு ஒரு லெவல் மேல, ஒரு படி மேல. பேசிக்கலா சர்வைவலுக்கு உண்டானதெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அடுத்தது அவன் என்னத்தை பத்தி நினைப்பான்? இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா வாழலாமே, ஹாப்பியா ஒரு 4 இடத்துக்கு போகலாமே, ஒரு வேர்ல்டு டூர் அடிக்கலாமே, இல்லைன்னா கன்னியாகுமரி, காஷ்மீர் அப்படி இப்படின்னு சுற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இதில் ஃபிசிக்கல் ஹெல்த்து, ரெண்டாவது இதில் இமோஷ்னல் ஹெல்த்து. அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் இமோஷ்னல் ஹெல்த்தை பற்றி ஒருத்தனுக்கு சிந்திக்கவே முடியும். அப்போ அதை நல்லாக்குறதுக்கு உண்டான வழிகளை நம்ம தேடுவோம். அதுவும் சரியாயிடுச்சுன்னா அடுத்தது மணிப்பூரக சக்கராவுக்கு வாங்க. அதுல என்ன இருக்கு? பவர் இருக்கு, புகழ் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு. பேரும் புகழும் அதிகாரமும் பணமும் எல்லாம் இருக்கு. எல்லாத்த பத்தியும் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அவன் அவ்வளோ 4 கார் வச்சிருக்கான். வீட்டு வாசல்ல 4 கார் நிக்குது. எனக்கு ஒரு சைக்கிள் தான் நிக்குது. எனக்கு 2 ஸ்கூட்டர் வாங்கணும். நாளைக்கு ஒரு சின்ன கார் வாங்கணும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கார் வாங்கணும். இந்த மாதிரிலாம் நினைக்கிறது. ஓகே. அதாவது ஒவ்வொரு தேவைகள் முடியும் போது அடுத்த தேவைகளுக்கு மனசு மாறுது. அது தப்புன்னு சொல்ல வரல, அது கரெக்ட். அப்படிதான் வாழணும். ஆனா எதுவுமே ஜாஸ்தி ஆனாதான் அது தப்பாகுது. ஓகே. இதுல அப்ப இந்த மாதிரியெல்லாம் இந்த பவரு, பணம், புகழ், சொசைட்டியில, சமூகத்துல ஒரு அந்தஸ்து இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனா அது அளவுக்கு மீறி ஆசையா போகும்போது தான் அது தப்பாகுது. அப்ப இதெல்லாம் ஆசைப்படுறதுக்கு இது 3வது லெவல். அதுக்கு காரணம் மணிப்பூரக சக்கரா. 2வது பணம். ஒரு ஆளுக்கு நல்லபடியா பணப்புழக்கம் வேணும்னா அதுக்கு மணிப்பூரக சக்கரா பேலன்ஸ்டா இருந்தா தான் முடியும். சிலவங்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா கைக்கும் வாய்க்கும் எட்டல. இல்லைன்னா வரவும் செலவும் சரியா இருக்கு. இல்லைன்னா எப்பவுமே நம்ம வரவு 8 செலவு, வரவு 4 செலவு 8 சொன்ன மாதிரி வரவுக்கு மேத செலவு. எல்லாம் கார்டில் வாங்குறாங்க, எல்லாம் இஎம்ஐ கட்டியே, சம்பளம் வந்தால் இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா போகுது. அப்போ அந்த மாசத்து செலவுக்காக திருப்பி கடன் வாங்குறோம். இந்த மாதிரி பெரிய ஒரு போராட்டம், பண போராட்டம். பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் மணிப்பூரக சக்கரா சரியில்லை அப்படின்னு அர்த்தம். சரியில்லைன்னா
அதை ஒன்றும் நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியாது, தட்டி கிட்டி ஸ்க்ரூ போட்டு சரி பண்ண முடியாது. அதை நல்ல விதமாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ லைஃப்பில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சமூகத்தில் அந்தஸ்து, பணம், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் வேணும், பதவி உயர்வு, இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சாதிக்கணும்னா மணிப்பூரக சக்ராஸ் ப்ராப்பராக வேலை செய்யணும். அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன்னு பேர். அதாவது மனசில் இப்போ ஒருத்தன் வந்து சரி என்கிட்ட 2 ஸ்கூட்டர் தான் இருக்குது, எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, குடும்பமாக வெளியே போகணும், ஒரு பெரிய கார் வேணும். அவன் பாரு ஹோண்டா சிட்டியில் போகிறான், அவன் பிஎம்டபிள்யூவில் போகிறான், இவன் ஆடி வச்சுருக்கான். அது மாதிரி ஒரு நீல கார், ஒரு படகு காரு, ஒரு செடான் கார் எனக்கும் வேணும் அப்படின்னு அவனுக்கு ஃபஸ்ட்டு மனசில் தோணுது. ஓகே, எண்ணங்கள் அப்படி வருது. அடுத்தது அவன் அதுக்காக கஷ்டப்பட்ட உழைக்கிறான், பாடுபடுறான், அதெல்லாம் என்ன ஏதுன்னெலாம் விசாரித்து அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு செடான் கார் வாங்குறான். அந்த வாங்கி வீட்டு முன்னாடி கார் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது அவன் மனசில் என்ன ஆசைப்பட்டானோ அதை காரியத்தில் சாதிச்சு காமிக்கிறான். அந்த சாதிக்கும் போது தான் அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷன். அதை மாதிரி நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமாக வேணுங்கிறது இந்த மணிப்பூரக சக்கரா ப்ராப்பராக இருக்கணும். மணிப்பூரக சக்கரா பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு போதிய பணவரவு கிடைக்கும். பணவரவு மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே அதோட சேர்ந்து வரும். ஓகே, இப்போ இந்த மணிப்பூரக சக்கரா வந்து சரியா இல்லாட்டினா நமக்கு நம்ம மேலே ஒரு ஒரு தன்னம்பிக்கை இல்லை, நம்மளை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம மனசுக்குள்ளே இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை. இன்னொன்று, இதுக்கெல்லாம் காரணம் முக்காவாசி படிப்பு வேணும், நல்ல குணங்கள் வேணும், நல்ல ஃபேமிலி. அதாவது நல்ல ஃபேமிலினா என்ன, நல்ல ஃபேமிலி எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும், பணம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு வந்து அந்தஸ்தோட வாழ முடியும் இல்லையா? அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு தான் நம்ம இந்த மணிப்பூரக சக்கரா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறோம். இப்போ இது எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்கள்லாம் நம்மளை வந்து கீழ்த்தரமாக பேசுவாங்க. கீழ்த்தரமாங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது நம்மளை தாழ்ந்த லெவலில் நம்மளை பற்றி நினைக்கிறாங்க. அதாவது இவங்கிட்ட பைசாவே இல்லை, 5 பைசா இல்லை, இவங்கிட்ட போய் நாம் என்ன பேசிக்கிறது, இவங்கிட்ட போய் கேட்க முடியுமா, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன், இவனுக்கு படிப்பறிவே கிடையாது, இவன் ஸ்கூல் வாசல்லே மிதிக்கலை, இவங்கிட்ட எல்லாம் போய் நம்ம என்ன பேச்சு வச்சுக்கிறது. அந்த மாதிரி கீழ்த்தரமான அது கரெக்டானு எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல. கீழ்த்தரம்னா ஒருத்தவங்களை பற்றி லோவான்னு நினைக்கிறது. லோவான்னு நினைக்கிறதுனா தரம் தாழ்ந்து நினைக்கிறது. அதான் இப்போ சொன்னேன் இல்லை, அவன் இவங்கிட்ட பைசா இல்லை, அவங்ககிட்ட பணம் இல்லை, அவங்ககிட்ட மரியாதை இல்லை, அவங்ககிட்ட நல்ல குணம் இல்லை, இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம போய் பேச்சுவார்த்தை வச்சுட்டு என்ன வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை தான் சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் வேணும்னா நம்ம மணிப்பூரக சக்கரா ப்ராப்பராக இருக்கணும். அப்போதான், இல்லைன்னா அதுக்கு பேர் தான் ஷேம். அதாவது மணிப்பூரக சக்கராவோட நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து ஷேம். ஷேம்னா என்ன? ஷேம்னா மற்றவங்களாம் நம்மளை குறை சொல்கிற மாதிரி, குத்தம் சொல்கிற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது. யாருக்கும் நம்மளை பார்த்தா ஒரு மதிப்பு இல்லை, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியமான தீர்மானங்கள்ல எல்லாம் நம்மளை சேர்த்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி. ஓகே, அதுதான் இந்த மணிப்பூரக சக்கரா சரியா இல்லாட்டினா வர்ற நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ மணிப்பூரக சக்கரால எனர்ஜி ஜாஸ்தி ஆச்சுன்னா எப்படி? நான் சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு சக்கரால எனர்ஜி ஜாஸ்தியாகலாம், எனர்ஜி கம்மியும் ஆகலாம்.
எப்போ ஒரு சக்ரா பேலன்ஸ்டாக இருக்கோ அப்போ தான் அந்த சக்ராவோட நல்ல குணங்கள் வெளியே வரும், ஒரு மனுஷனுக்கு வெளியே வரும். அப்போது இந்த மணிப்பூரக சக்கரால எனர்ஜி ஜாஸ்தி ஆச்சுன்னா அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்? மெயினாக அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் தலைவன், நான் சொன்னது தான் செல்லுபடியாகும், நான் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு தான், அந்த குணங்களுக்கு தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு பேர். அதாவது என்ன ஈகோன்னு என்ன? அகங்காரம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது தான் சரி. இப்போ இப்போ ஒரு 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 சொசைட்டியில் ஒரு ஆள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் கூட நமக்கு கஷ்டம்தான். அதை விட எது கஷ்டம்னா, நம்ம வீட்டிலையே சிலவங்க அப்படி இருக்காங்க. நான் தான் குடும்ப தலைவன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் யாரும் சம்பாதிக்கல, இல்லை சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருங்க, நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு, நான் சொல்கிறது தான் வார்த்தை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்மளால் க்ளோஸாக பழகவே முடியாது. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆளுங்க இருந்தாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுக்கெடுத்தாலும் மற்றவங்கள தனக்கு தான் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது, மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுறது. சிலவங்களாம் சரி, இப்போ கணவன் மனைவி ஆனால் கூட, இப்போ ஒரு கணவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மனைவியே துளி கூட மதிக்க மாட்டோம். அதே சமயத்தில் மனைவி மட்டும் நல்ல அப்படின்னு நான் சொல்லலை. எத்தனையோ வீடுகளில் லேடிஸ்க்கு இந்த மாதிரி குணங்கள் உண்டு, ஹஸ்பண்டை மதிக்கிறதே கிடையாது. அதனால இந்த மாதிரி விஷயங்களில் 2 பேருமே ஈக்குவலி பேடு தான். அதாவது நான் எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு இருந்தாலும் கெடுதல், அவ்வளோதான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் கெடுதல். அது அந்த குடும்பத்தையே பாதிக்குங்க, அந்த குடும்பத்தோட நல்ல சூழ்நிலைகளை பாதிக்கும். ஓகே, நமக்கு மற்றவங்களுக்கும் சாதாரணப்பட்டவங்களுக்கு இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப தலைவேதனை, ரொம்ப கஷ்டம். அது ஒன்று. அப்போ அவங்க என்ன, அது மட்டும் இல்லை, இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறவங்க எப்போவுமே மற்றவங்களாம் அவங்களுக்கு ஜாலரா தட்டணும்னு நினைப்பாங்க, அவங்கள புகழ்த்தி பேசணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அவங்களால எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அவங்க தயார் இல்லை. ஏதாவது ஒரு ஒரு சஜஷன் சொன்னால் கூட, பேசாமல் கடை, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறது தான் சரி. அந்த மாதிரி இருக்கவங்க ஃபேமிலியில், நம்ம குடும்பத்திலே இருக்காங்க, எல்லா குடும்பத்துலேயும் அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அடிக்கிறது, அடிக்கிறதுனா ஹஸ்பண்டு ஒய்ஃபை அடிக்கிறது அது காமன், எல்லாருமே சொல்கிற விஷயம். ஆனால் ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டை கை நீட்டி அடிக்க முடியாட்டினா கூட அவங்களும் பல விதத்தில் அவங்களோட மனசில் இருக்க எதிர்ப்பை காமிக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இதில் வந்து ஆண்கள் தான் மோசம், பெண்கள்லாம் யோகியதை, இல்லைன்னா பெண்கள் தான்லாம் மோசம், ஆண்கள் தான் யோகியதை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதாவது இதெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான குணங்கள். அது யாருக்கா இருந்தாலும் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு நல்லதில்லை, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை கேட்கும்போது, இந்த வீடியோ நீங்கள் கேட்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, அடுத்த வீட்டுக்காரிக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, அதை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. மற்றவங்களை நம்ம நல்லதாக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு நமக்கு இல்லை. ஓகே, எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா, நான் வந்து மற்றவங்கள மதிக்காமல் நான் சொல்கிறது தான் சரின்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கேனா, இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தும் போது அப்படி தான் இருந்திருக்கேனா, என் மனைவியை வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்காம, வாழ்க்கை துணைவியாக, வாழ்க்கை பங்காளியாக நான் பார்க்காம அடிமையாக வச்சுருக்கேனா, அந்த மாதிரி நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி பெண்களும்
எத்தனையோ வீடுகளில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வரும்போது கூட, அட நீ சுமார் நான் பேசிக்கிறேன். நிறைய சினிமாவில் பார்க்குறோம். நிச்சயதார்த்தம் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணும்போது லேடிஸ் எல்லாம் அப்படிதான் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆள் லேடிஸும் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஜென்ஸை மட்டும் குற்றம் சொல்லலை, லேடிஸ்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆம்பளைங்களெல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு எங்கே யாருக்கு இருந்தாலும் அது கெடுதல்ங்க, அவ்வளோதான். அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, அந்த மணிப்பூரக சக்கரால அளவுக்கு மீறி எனர்ஜி இருக்கு. அதனால தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சரி, மணிப்பூரக சக்கரால எனர்ஜியே இல்லை, சக்தியே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கு. அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்ன? தாழ்வு மனப்பான்மை. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு வா, இந்தா என்ன, ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, எனக்கு என்ன எனக்கு சாமர்த்தியமே கிடையாது, எனக்கு அதில் எல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. தனக்குள்ளேயே தன்னை பற்றின நினைப்பே ரொம்ப லோ எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ரொம்ப லோ. எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நான் படிக்கலைப்பா, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு அழகு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பிரதாபம் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாப்புலேஷனில் மனுஷாளுங்களில் ஒரு 20% சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது தாங்க முடியாத தொல்லை. பாக்கி 80% இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுவும் சகிக்க முடியாத தொல்லை. அவங்கள எவ்வளோதான் நம்ம எம்பி விட்டாலும் முன்னுக்கு வரமாட்டாங்க. அதுவும் பெரிய தலைவேதனை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் நம்ம இருக்க பழகணும். ஓகே, ஸோ நமக்குள்ள இருக்க கெட்ட குணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாற்றணும். அதுக்கு மணிப்பூரக சக்கராவை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு முடியாது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ பாடி வெயிட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லைன்னா தொப்பை விழுந்து போச்சு, இல்லைன்னா சிலவங்களுக்கு காலில் தொடையில் சதை ஜாஸ்தி, சிலவங்களுக்கு கையில் ஜாஸ்தி, சிலவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, அப்போது வயிற்றுக்கு மட்டுமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்? ஜிம்மில் போய் உடம்பு ஃபுல்லாக வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சக்கராஸுக்கும் எனர்ஜி ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் பலவிதமான கெட்ட குணங்களாக அது வெளியே வருது. அதுக்காக ஒரு சக்கராவை மட்டும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. எல்லா சக்கராஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டாதான் ஒரு மனுஷனாக வாழ முடியும். ஓகே, அதுக்கு தான் நம்ம இந்த பல ஜென்மங்கள் எடுக்கிறோம். பல ஜென்மங்கள் எடுத்து ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு சக்கராவையும் ரெடி பண்ணி இன்ச்சா மேலே நகர்ந்து போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு வந்து தப்பாக நம்மளை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட இருக்க குணங்களை கண்டுபிடிச்சு அதை கெட்ட குணங்களை மாற்றுறதுக்கும் நல்ல குணங்களை வளர்க்குறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். அப்போது ஒரு ஆளுக்கு மணிப்பூர சக்கரை பேலன்ஸ்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? எப்படி அவரோட குணம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டால், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேலையை கொடுத்தோமா, ஒரு பொறுப்பை கொடுத்தோமா, எவ்வளோ தூரம் அவங்களால செய்ய முடியும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம், இந்த மணிப்பூரக சக்கரா நல்லா இருக்கவங்க அவங்க அதவா ஏதோ தப்பையே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டு எவ்ரி ஹியூமன், மனுஷனாக பிறந்தா எப்போவாவது ஏதாவது தப்பு பண்ணுவோம், அதெல்லாம் சகஜம். ஆனால் இந்த மணிப்பூரக சக்கரா பேலன்ஸாக இருக்கவங்களுக்கு தப்பு பண்ணினா அதை உடனே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்களே கண்டுபிடிப்பாங்க. சரி, அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க புத்திக்கு பிடிபடலைன்னா மற்றவங்க சூண்டி காமிக்கும் போது, மற்றவங்க சொல்லும் போதாவது அவங்களால நல்ல விதமாக புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அப்படி பேசியிருக்க கூடாது,
இல்லைன்னா நான் அப்படி பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை ஒத்துக்கவும் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய குணங்கள். ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டாதான் அடுத்தது அவங்களே அவங்க மாத்திக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கா? அதோ யா நான் நான் செய்யறது தான் சரி அப்படின்னு வீண் பிடிவாதத்துல, அகங்காரத்துல, ஈகோல மிதந்துட்டு இருக்கோமா? மத்தவங்க சொல்லி காமிக்கும் போதாவது நம்ம குற்றங்கள் நமக்கு பிடிபடுதா? புரிஞ்சுக்குதா? புரிஞ்சுக்கிறோமா? அத மாத்துறதுக்கு ட்ரை பண்றோமா? இல்லையா? இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. நான் சொன்னதான் சரி. மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்பு. அப்படின்னு முகமூடி அணிஞ்சுகிட்டு தான் நம்ம வாழ்க்கைய வாழ்றோமா? அந்த மாரி நம்மளே நம்ம செல்ஃப் ரெட்ராஸ்பெக்ஷன் செய்யணும். செல்ஃப் ரெட்ராஸ்பெக்ஷன்னா நம்மளே நம்ம குணங்கள கவனிச்சு நம்மளே திருத்திக்க பார்க்கணும். ஓகேயா? அப்போ அ இந்த மாரி பேலன்ஸ்டா இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே கிடையாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது அவன் உள்ள போன பெரிய என்ன என்ன பெருங்காய டப்பா தான். உள்ள ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷோ மட்டும் ஜாஸ்தி. அதுவும் நல்லதில்ல. ஸோ இந்த 2 காம்ப்ளெக்ஸுமே நல்லதில்ல. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேலைக்கு ஆகாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேலைக்கு ஆகாது. ஓகேயா? இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவன் என்ன பண்ணுவான்? இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவனை சுற்றிலும் வச்சுக்குவான். ஏன்னா இவங்க சிங்கி தட்டுறதுக்கு தான் அவன் இருக்கான். அதில் தான் அவன் வாழ்க்கையே ஓடுது. அப்போ 2மே நல்லதில்ல. இப்ப எப்படி நம்ம அந்தஸா நம்மளே நம்ம தெரிஞ்சு, நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட, செல்ஃப் எஸ்டீமோட எப்படி நல்லா வாழணும்? எப்படி எல்லா வேலையும் நல்லதா கரெக்ட்டா செய்யணும்? எப்படி நான் நடுநிலைமையோட இருக்கணும்? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. நம்ம கடமைய எப்படி நம்ம செய்யணும்? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிக்கணும், சிந்திக்கணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம அப்ப இந்த மாரி குணங்கள்லாம் இதுல எந்த இடத்துல நம்ம ஃபிட் ஆகுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிலவங்க இருக்காங்க. பணம், பிரதாபம், புகழ், அந்தஸ்து இருக்கவங்க பின்னாடியே தான் சிங்கி தட்டிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ்ல கூட பாருங்க, வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பாஸுக்கு பூஜா தூக்கியே ப்ரொமோஷன் வாங்கலாமான்னு பார்ப்பாங்க. மத்தவங்கள பத்தி போய் போட்டு குடுக்கறது, கோள் சொல்றது, இதுலயே அவன் எப்படி முன்னுக்கு வரலான்னு பார்க்கறது. இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்கள். அப்ப அந்த அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் எப்படி வெளிய வருதுன்னா, மணிப்பூரக சக்கரா சரியில்லன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மணிப்பூரக சக்கராவ சரி பண்ணணும். சரி பண்ணணும்னா, ஒரு ஸ்க்ரூ டிரைவரு 2 நெயில் எடுத்துன்னு போய் அத தட்டி கிட்டி எல்லாம் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நெறைய தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது, நான் சொன்ன மாரி அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள வரும்போது, இந்த எனர்ஜி சேனல் 72,000 நாடிகளும் சரியாகும். எல்லா சக்ராஸும் சரியாகும். ஸோ, வேற ஒரு வழியும் தெரியாட்டினா, உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா, நல்ல ஒரு குருவ பார்த்து, இந்த கிரியா யோகம், சக்ரா யோகம் அந்த மாரி சில சாதனைகள்லாம் கத்துக்கிட்டு, வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படியோ நல்ல விதத்துல பாசிட்டிவா சிந்திச்சு பாசிட்டிவா ஒரு முடிவெடுத்து அதுக்கு அது வழி போகிறதுக்கு பார்க்கணும். ஓகே, நான் சொன்னது நல்ல விதத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.